வணக்கம் வீவர்ஸ். இன்னைக்கு இந்த மே பர் ஆவ் கஹா இத பிரயோகம் பண்ணி சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, முதல்ல புது வேர்ட்ஸுக்கு மீனிங் முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஹாத், ஹாத்னா கை. தீவார், தீவார்னா சுவர். மே, மே மீன்ஸ் இல், உள்ளே. பர் மீது, மேல். அவுர், அவுர்னா மேலும். ஆங்கிலத்துல வர ஏஎன்டி அண்ட் மாதிரி யூஸ் ஆகும் ஹிந்தில. கஹா, கஹான எங்கே. ஜமீன், ஜமீன்னா தரை. ஹ அப்படின்னா இருக்கின்றன. ப்ளூரல், இது புள்ளி இருக்கு பாருங்க, அதனால இருக்கின்றனன்னு வருது. புள்ளி இல்லாம ஹ மட்டும் வந்துச்சு அப்படின்னா இருக்கிறது அப்படின்னா மீனிங் கொடுக்கும். ஓகேவா? சரி, இப்போ மீனிங் பார்த்தாச்சு. இப்போ அதை சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம. ஹாத், ஹாத் மே கலம் ஹ, கையில். ஹாத் மே அப்படிங்கறத நம்ம பிரிக்காம படிக்க கத்துக்கணும். ஹாத் மே, ஹாத் மே கலம் ஹ, கையில். தமிழ்ல இங்க பாருங்க, இந்த இல் இருக்குல்ல, இந்த இல் நம்ம கை போட்டு இந்த இல் எழுத மாட்டோம். நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த இல் மாதிரி யூஸ் பண்ணுவோம். கையில் அப்படின்னும் போது கை போட்டுட்டு எகர இல், எகர ஈ போட்டு இல் போடுவோம். இது ஒரே வேர்டா நம்ம படிக்கிறோமோ அதே டைப்ல தான் ஹாத்மே அப்படின்னு சேர்த்து படிக்கணும். ஓகேவா? இந்த கையில் நம்ம எப்படி சேர்த்து எழுதுறோம், சேர்க்கும் போது நம்ம என்ன சொல்றோம் செய்யறோம், நம்ம அந்த உயிர் எழுத்தை எடுத்துரும். எடுத்துட்டு உயிர்மெயில இருக்கிற அந்த ஈ தான் நம்ம எழுதுவோம். இதுதான் தமிழ் முறை இல்லையா? கையில் அப்படின்னு சேர்த்துதான் படிக்கும். அதே டைப்ல ஹாத்மே அப்படின்னு நீங்க பழகிக்கணும், படிக்க கத்துக்கிட்டு பழகணும். ஹாத்மே கலம் ஹ, கையில் பேனா இருக்கிறது. கலம் கஹா ஹ, பேனா எங்கே இருக்கிறது. கலம் பேனா, ஹாத்மே ஹ கையில் இருக்கிறது. இப்பதான் சொன்னேன் இல்லையா, இத நம்ம பிரிக்காம படிக்க கத்துக்கணும் அப்படின்னு. அப்பதான் நமக்கு மீனிங் வரும். நம்ம கலம் ஹாத் மே ஹ அப்படி படிச்சா மீனிங்கே வராது. நம்ம எப்பவுமே இந்த கையில் அப்படின்னு எப்ப நான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டேனோ அப்போ கையில இருந்தாலும் சரி, கால்ல இருந்தாலும் சரி, முகத்துல இருந்தாலும் சரி, முஹ்மே, பயிர்மே, ஹாத்மே எப்படி வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், சேர்த்துதான் படிக்கணும். ஓகேவா? சரி, ஹாத்மே கையில் இருக்கிறது. கலம் ஹாத்மே ஹ, ஹாத்மே கியா ஹ கையில் என்ன இருக்கிறது. கையில் என்ன இருக்கிறது இப்படின்னு கேட்கலாம், அப்படின்னு கேட்கலாம். கலம் கஹாஹன்னு கேட்டிருக்கு, பேனா எங்க இருக்கிறது என்று கேட்டிருக்கிறாங்க. திரும்பவும் ஹாத்மே கியாஹன்னு கேட்டிருக்காங்க. கையில் என்ன இருக்கிறது. எப்படி வேணா நம்ம இந்த கொஸ்டினை மாத்தி கேட்கலாம், அதுக்கேத்த மாதிரி ஆன்சர் மாறும். ஹாத்மே கலம் ஹ, கையில் பேனா இருக்கிறது அப்படின்னு. பேனா எங்க இருக்கிறதுன்னும் போது கலம் ஹாத்மே ஹேன்னு சொன்னோம். இப்போ ஹாத்மே கியா ஹேன்னும் போது ஹாத்மே கலம் ஹேன்னு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ இனிமே வர்ற புது புது சென்டென்ஸ நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ மேஜ் பர் கிதாப் ஹை. மேஜ், மேஜ் மேஜா, மேஜ் பர், பர்னா மேலேன்னு சொன்னோம் இல்லையா? மேஜ் பர் கிதாப், கிதாபா கிதாப் ஹை இருக்கிறது. கிதாப்னா புத்தகம். மேஜ் பர் கிதாப் ஹை, புத்தகம் மேஜை மேல இருக்குது. அப்போ மேஜ் பர் கிதாப் ஹைன்னும் போது அப்படியே மீனிங் நம்ம எழுதணும். மேஜ் மேஜை இன் மீது, மேஜையின் மீது புத்தகம் இருக்கிறது அப்படின்னு அப்படியே நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்படியே எழுத வேண்டியதுதான். கிதாப் கஹா ஹை, கிதாப் கஹா ஹை புத்தகம் எங்கே இருக்கிறது. கிதாப் மேஜ் பர் ஹை. இப்போ மேஜ் பர் கிதாப் ஹைன்னு சொன்னோம், அதே இப்படின்னு சொல்லலாம். கிதாப் மேஜ் பர் ஹை, புத்தகம் மேஜையின் மீது இருக்கிறது. இப்போ இந்த மேஜ் பர்ங்கிற வார்த்தைய நம்ம பிரிக்க கூடாது. மேஜையின் மீது, மேஜை மீது இல்ல, மேஜையின் மீது இல்லையா?
அதனால நம்ம வந்து இதை பிரிக்காம நம்ம இப்பத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸ் சின்ன வேர்ட்ஸ் படிக்கும் போதே நம்ம வந்து சேர்த்து படிக்கணும். இதெல்லாம் நம்ம பிரிச்சு படிக்க கூடாது. மேஜையின் மீது அப்படிங்கிற வார்த்தையை வந்து மேஜ் பர், அப்பதான் நமக்கு பர்ன்னு எழுதணுமா மே எழுதணுமான்றது கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சொல்லி சொல்லி பார்க்க பார்க்க நமக்கு பழக்கமாகும். ஓகேவா? மேஜ் பர் கியா ஹை. இப்போ கொஸ்டின் கேக்குறாங்க, கிதாப் கஹா ஹைன்னு கேட்டாங்க, புத்தகம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி, மேஜை மேல புக் இருக்கு. இத வந்து நம்ம என்ன பண்றோம், புத்தகம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்கலாம், மேஜையின் மீது என்ன இருக்கிறதுன்னு கேட்கலாம். அப்போ உங்களுக்கு கஹா கியா இதோட மீனிங் உங்களுக்கு புரிய வரும் இல்லையா? இப்ப புத்தகம் போது எங்கே இருக்கிறதுன்னும் போது கஹா அப்படின்னு போடுறோம். மேஜ் பர் கியா ஹை அப்படின்னு கேக்குறாங்க பாரு, மேஜையின் மீது என்ன இருக்கிறது. இப்போ நல்லா புரியும் உங்களுக்கு இல்லையா? சரி, இதே மாதிரி நம்ம வேற வேர்ட்ஸ் வேற சென்டென்ஸ் நம்ம செஞ்சு பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். மேஜையின் மீது இப்போ வந்து வேற ஏதாவது இருக்கு, பேனா இருக்கு, அப்ப என்ன சொல்லுவோம், மேஜ் பர் கலம் ஹை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்ப சின்ன சின்ன சென்டென்ஸ் இருக்கும் போது இதை இதுல போட்டு பார்க்கலாம், அது அதுல போட்டு பார்க்கலாம், நம்ம சொல்லி பார்க்கலாம், அப்படி நம்ம சொல்லி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபாஸ்டா சொல்ல வரும். மேஜ் பர் கியா ஹை, மேஜையின் மீது என்ன இருக்கிறது. மேஜ் பர் கிதாப் ஹை, மேஜையின் மீது புத்தகம் இருக்கிறது. இப்போ வேற சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ தீவார் பர், தீவார் பர் கடி ஹை, சுவற்றில் கடிகாரம் இருக்கிறது. கடி கஹா ஹை, கடிகாரம் எங்கே இருக்கிறது. கடி தீவார் பர் ஹை. இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தீவார் பர், தீவார் பர் இதெல்லாம் நம்ம பிரிக்க கூடாது. சொல்லும் போது பிரிக்க கூடாது, எழுதும் போது தீவார் பர் தனித்தனியா எழுதலாம். கடி தீவார் பர் ஹை, தீவார் பர் கியா ஹை. சேம் டைப், முன்னாடி கேட்ட மாதிரி கடி கஹா ஹைன்ற மாதிரி இப்போ சுவற்றில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. கடி கஹா ஹை அப்படின்னா கடிகாரம் எங்கே இருக்கிறதுன்னு மீனிங். தீவார் பர் கியா ஹை அப்படின்னா சுவற்றின் மீது என்ன இருக்கிறதுன்னு. ஒரே பொருளை பத்தி தான் கேள்வி. ஓகே, எப்படி விதமா எந்த விதமாவும் கேட்கலாம். சுவற்றின் மீது என்ன இருக்கிறது கேட்கலாம், கடிகாரம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்கலாம். சரி, தீவார் பர் கடி ஹை, சுவற்றில், சுவற்றில் கடிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம், சுவற்றின் மீது கடிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நம்ம தமிழ்ல ரெண்டு விதமா சொல்லுவோம் இல்லையா? ஓகே. மேஜ் கஹா ஹை, மேஜை எங்கே இருக்கிறது. மேஜ் ஜமீன் பர் ஹை, மேஜை ஜமீன், ஜமீன் அப்படின்னா தரை, தரையின் மீது இருக்கிறது. குர்சி கஹா ஹை, குர்சினா சேர், மேஜ்னா மேஜை இல்லையா? எங்க இருக்கிறதுன்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லிடுவோம், ரெண்டுமே தரையில தானே இருக்கு, அதனால குர்சி கஹா ஹை, நாற்காலி எங்கே இருக்கிறது. குர்சி ஜமீன் பர் ஹை, நாற்காலி தரையில் இருக்கிறது, தரையின் மீது இருக்கிறது, தரையின் மேல் இருக்கிறது, எப்படி வேணா சொல்லலாம். மேஜ் और குர்சி கஹா ஹை. இங்க கவனிங்க, இப்போ இதெல்லாம் ஹேன்னு கொஸ்டின் கேட்டிருக்கு, என்ன சிங்குலர். இப்போ ரெண்ட கேட்டிருக்கு, மேஜ் और குர்சின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டிருக்கு. और அண்ட்னு அர்த்தம். மேஜ் और குர்சி கஹா ஹை, இங்க புள்ளி இருக்கு பாருங்க, ஹேன்னா இருக்கின்றன அப்படின்னு கொஸ்டின். மேஜ் और குர்சி கஹா ஹை, எங்கே இருக்கின்றன. மேஜையும் நாற்காலியும் தரையின் மீது இருக்கின்றன. ஓகேவா? இருக்கின்றதுன்னு சொல்லலாம், இருக்கின்றனன்னு சொல்லலாம். மேஜையும் நாற்காலியும் நம்ம அப்படித்தானே எழுதுவோம், தமிழ்ல யும் போட்டு எழுதுவோம் இல்லையா? நம்ம வந்து அண்டு போட மாட்டோம். அதாவது மேஜை மேலும் நாற்காலி அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம். மேஜை, மேஜை மேலும் நாற்காலி தரையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், இருக்கின்றனன்னு சொல்ல மாட்டோம். நம்ம எப்படி சொல்லுவோம், மேஜையும் நாற்காலியும் தரையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் எழுதணும், தமிழ்ல மீனிங் எழுதணும் அப்படிதான் எழுதணும். சரி, மேஜ் और குர்சி ஜமீன் பர் ஹை, ஹேன் போட்டிருக்கு பாருங்க கொஸ்டின்ல, ஏன்னா ப்ளூரல் ரெண்டுத்தையும் கேட்கும் போது இருக்கின்றனன்ற மீனிங் கொடுக்கணும். எங்கே இருக்கின்றன, அதே மாதிரி தரையின் மீது இருக்கின்றன அப்படின்னு நம்ம ஆன்சரை கொடுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம மே பர் और கஹா இதை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுல தெரியாதது ஏதாவது இருக்கா? கிடையாது. இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளால
நம்மளும் சென்டென்ஸை உருவாக்க முடியும். ஓகேவா? சரி.